நீதா சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்திருக்கிறது. டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்த போதும் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதனால் சபாநாயகராக அப்பாவே இன்னும் சில நிமிடங்களில் இருக்கையில் அமர்ந்து பணிகளை தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தினால் அது சற்று நேரமாகும் என்பதாலும் அவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்பதாலும் இந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் 163க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே குரல் வாக்கெடுப்பு மூலமாக சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக அவர்கள் வாக்களித்தனர். ஆதரவாக அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியில் உள்ள ஓபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும், செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்குகளை தெரிவித்தனர். ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்குகள் தேவை. அந்த வாக்குகளை குரல் வாக்கெடுப்பு மூலமாகவே அவர்கள் குறைவான வாக்குகள் தான், அதாவது 1/3 பங்கு தான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. இந்த வாக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணித்திருக்கிறது. அந்த கட்சியைச் சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று அவைக்கு வராத நிலையில் இங்கு திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்கள் 170க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்கு அவருக்கு ஆதரவாக, சபாநாயகர் அப்பாவுக்கு ஆதரவாக ஆம் என்று குரல்களை எழுப்பினார்கள். இல்லை என்று குரல் எழுப்பியவர்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததால் இந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இப்பொழுது பகுதி வாரியாக எண்ணி எத்தனை வாக்குகள் என்பதற்கான டிவிஷன் வாக்கெடுப்பும் இதைத் தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குரல் வாக்கெடுப்பு தோல்வியடைந்த சூழ்நிலையில் இப்போது இருமுறை குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த குரல் வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பேரவையின் அனைத்து திரைகளும் மூடப்பட்டு டிவிஷன் வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கிறது. இதில் ஒவ்வொரு பிரிவாக அந்தந்த இருக்கைகளில் உள்ள ஒவ்வொரு பிரிவாக சட்டப்பேரவையில் 6 பிரிவுகள் இருக்கின்றன. இந்த 6 பிரிவுகளிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வேண்டும். அவர் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவானவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், மற்றவர்கள் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பேரவை செயலாளர் அந்த அமர்ந்திருப்பவர்கள், எழுந்து நிற்பவர்கள், ஆதரவளிப்பவர்கள், எதிர்ப்பளி தெரிவிப்பவர்கள் என்ற எண்ணிக்கையை ஒவ்வொரு டிவிஷன் வாரியாக குறித்து மொத்தமாக சட்டப்பேரவை செயலாளர் அறிவிப்பார். அதன் பின்னர் டிவிஷன் வாக்கெடுப்பிலும் எத்தனை வாக்குகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக கிடைத்தன, எத்தனை வாக்குகள் தீர்மானத்துக்கு எதிராக கிடைத்தன என்பது தொடர்பான அந்த எண்ணிக்கை முடிவுகளும் அறிவிக்கப்படுகிறது. முதல் கட்டமான குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இப்போது டிவிஷன் முறையிலும் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இந்த டிவிஷன் முறையிலான வாக்கெடுப்பில் பேரவையில் உள்ள அந்த 6 வரிசைகளும் 6 பிரிவுகளிலும் அந்த ஆதரவு தெரிவிப்பவர்கள், எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் எழுந்திருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள். அந்த எண்ணிக்கை விவரமும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதனால் சபாநாயகருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் டிவிஷன் வாக்கெடுப்புக்காக இப்போது அங்கு பேரவையின் கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளன. பேரவைக்கு உள் அமர்ந்திருப்ப ஒவ்வொருத்தரும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை செயலாளர் வாசித்தவுடன் அந்தந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் அல்லது அமர்ந்து இருக்க வேண்டும். இதையொட்டி இந்த எதிர்ப்பு மற்றும் ஆதரவு ஆகியவை எண்ணி அந்த வாக்கு விவரம் அறிவிக்கப்படும். ஆனால் தீர்மானம் நிச்சயமாக தோல்வி அடையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.